Hello everyone, this is Ravi Prashad. இன்னைக்கு வீடியோல நம்ம objective 3 state the three laws of Newton தான் பார்க்க போறோம். அதுல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லால ஒரு டெரிவேஷன் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, this law states that every body continues to be in state of rest or uniform motion along a straight line unless it is acted upon by an external force. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்குமாமா, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா மோஷன்லயே இருக்குமாமா. அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது ரெஸ்ட் டு மோஷன் இல்ல மோஷன் டு ரெஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆகுமாமா. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்குமாமா, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா மோஷன்லயே இருக்குமாமா. அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் வந்து மாறும். அதாவது ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட் மாறும். ஸோ இப்போ உங்களுக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நீங்க சொல்றீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருந்தா அது எப்பவுமே மோஷன்லயே இருக்கும்ட்டு. பட் நான் வந்து ஒரு நாள் சர்ஃபேஸ்ல வந்து ஒரு பாலை உருட்டி விடுறேன், நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அதுவே தானா நின்றுச்சு, அப்ப இந்த இடத்துல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா தப்பா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கரெக்டா தான் இருக்குது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தலைனாலும் அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தும். இப்படி சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸை தான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் சொல்வோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நிறுத்தலைனாலும் சர்ஃபேஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். நம்ம ஃப்ரிக்ஷனை பத்தி அப்கமிங் கிளாஸ்ல நிறையவே படிப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம். மொமெண்டம்னா என்னன்னா, இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மோஷன் acquired by a body. ஓகே, எல்லா ஆப்ஜெக்டோட மோஷனுக்கும் ஒரு அவுட்கம் டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரில அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் கண்டிப்பா இருக்காது. என்னதான் நம்ம ஒரு அவுட்கம் டிசைட் பண்ணி வச்சிருந்தாலும், இந்த மோஷன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணி வச்சாலும் வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்ம நினைச்ச மாதிரிலாம் வந்து மோஷன் கொடுக்காது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மொமெண்டம்ன்ற ஒரு குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு மொமெண்டம் கெயின் பண்ணிருக்குன்றதை பேஸ் பண்ணி தான் வந்து அவுட்கம் கொடுக்கும். இதை இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம இந்தியன் டீமுக்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு 20 ரன்ஸ் இன் 6 பால்ஸ் தேவை. அந்த நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பால்ல 4, 6 இன்னொரு 6 அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ மிச்சம் எவ்வளவு அவருக்கு தேவை? 4 ரன்ஸ் இன் 3 பால்ஸ் தேவை. இந்த இடத்துல அந்த கமெண்டேட்டர் வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பான், the team is gaining momentum. ஸோ இந்த இடத்துல மொமெண்டம்னு அவர் வந்து எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டீமோட சக்சஸ் ரேட்டை. ஸோ மொமெண்டம்னா வந்து சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா அது வந்து ஒரு சக்சஸ் ரேட்டை சொல்லுது. ஆனா ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனோட சக்சஸ் ரேட்டை சொல்லுது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனுக்கு வந்து ஒரு அவுட்கம் இருந்தா நம்ம நினைச்ச மாதிரி அந்த அதோட அவுட்கம் இருக்காது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்டோட மோஷனோட சக்சஸ் ரேட் அதோட மொமெண்டமை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப இதுல கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்றேன். ஆனா நேச்சுரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் ஒரு அவுட்கம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நேச்சுரலா அது இன்னும் 2 குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அதோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஆக்சுவலி நடக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஓவராலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்டோட மோஷன் அதோட மொமெண்டம் டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் அதோட மாஸை வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மொமெண்டம்ன்றது வேற எதுவும் இல்லை, மாஸ் வெலாசிட்டியோட காம்பினேஷன் தான். மேத்தமெட்டிக்கலா அதை மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ மொமெண்டம் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு மொமெண்டம்னா என்னன்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன சொன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. அப்போ ஃபார்முலா வைஸ் எப்படி சொல்லிக்கலாம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. ஓகே, அப்போ அதோட யூனிட் எப்படி இருக்கும், நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் யூனிட்டை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ நம்ம இதில் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். மாஸ்னா கிலோகிராம், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். அப்போ அதோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். சிஜிஎஸ் சிஸ்டம்ல லென்த்தை வந்து சென்டிமீட்டர்னும் மாச கிராம்னும் டைமை வந்து செகண்ட்னு எடுத்துக்குவோம். அப்போ சிஜிஎஸ் சிஸ்டம் படி மாஸ் வந்து கிராமு, வெலாசிட்டியோட யூனிட் என்னது சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் சிஜிஎஸ் சிஸ்டம்ல அதோட யூனிட். ஸோ இப்போ மொமெண்டம் பற்றி உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, the force acting on a body is directly proportional to rate of change in momentum. அதாவது நான் ஒரு பாலை தூக்கி எறிகிறேன், தூக்கி எறியும் போது ஒரு மோஷன் அக்வயர் பண்ணும். ஆனா அந்த மோஷன் வந்து மொமெண்டமுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். நம்ம டிபெண்டன்ட் ப்ரொபோஷனல்னு சொல்லலாம். ஸோ மொமெண்டமுக்கு எவ்வளோ மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலாக ஆக்ட் ஆகும். ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மோஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த மோஷன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதுக்கு ப்ரொபோஷனலாக ஆக்ட் ஆகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தூக்கி எறியும் போது அந்த பால் ஒரு மோஷன் கிரியேட் பண்ணும். அந்த மோஷன் எவ்வளோ மொமெண்டம் கெயின் பண்ணியிருக்கோ அதுக்கு ப்ரொபோஷனலாக ஆக்ட் ஆகும். இல்லை நான் வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கிறேன்னா அதுக்கும் அந்த மோஷன் ப்ரொபோஷனல் ஆக்ட் ஆகும். ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்னா, நான் தூக்கிற ஃபோர்ஸ் கெயின் பண்ற மொமெண்டமுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ஆனா வெறும் மொமெண்டம் இல்ல, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஏன் சேஞ்ச் இன் மொமெண்டம், வெறும் மொமெண்டம் இருக்கக்கூடாதா? ஏன்னா எல்லா மோஷனுக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மொமெண்டம், இந்த பாயிண்ட்ல எவ்வளவு டவுன் அவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாது. ஸோ அதனால மோஸ்ட் நம்ம ஆளுகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்துருவோம். ஆவரேஜ் எப்படி எடுப்போம், ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு சேஞ்சை சொல்லுது. ஸோ ஆவரேஜ்ன்றதுக்கு பதிலாக நம்ம சேஞ்சுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நான் எதுக்கு நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா நம்மளால ஸ்பெசிஃபிக்காக ஒரு மோஷனில் இந்த பாயிண்ட்ல எவ்வளோ மொமெண்டம், இந்த பாயிண்ட்ல எவ்வளோ மொமெண்டம் சொல்ல முடியாது. ஸோ ஆவரேஜ் எடுத்துருவோம். அது எதை வச்சு எடுப்போம், ஸ்டார்டிங் பாயிண்ட் மைனஸ் எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு, அது எண்டிங் பாயிண்ட்ல இருக்கிற மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறத இனிஷியல் மொமெண்டம் சொல்லுவோம். ஸோ எண்டிங் பாயிண்ட்ல இருக்கிற மொமெண்டம் என்னதுங்க, ஃபைனல் மொமெண்டமா? மொமெண்டமோட ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அது ஃபைனல் மொமெண்டம்னால மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி v. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற மொமெண்டம் மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி சிம்பிள் u. ஸோ m இன்டு u. ஸோ அப்போ இங்க இடத்துல என்னங்க வரும், mv மைனஸ் mu. ஸோ நம்ம கொடுத்திருக்கிற ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் செகண்ட் லா படி எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆனா வெறும் சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்ல, நம்ம கொடுக்கிற இந்த மோஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து ஆக்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைம் டீல ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டியும் டைமை டிபெண்ட் பண்ணிருந்துச்சுன்னா அதை ரேட் ஆஃப்னு வந்து சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இங்க இருக்கிற மொமெண்டம் சேஞ்சும் வந்து ஒரு டைமை டிபெண்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்றோம். நான் சிம்பிளா இங்க ஒரு ஹிண்ட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து ரேட் ஆஃப்ன்ற வேர்ட் முன்னாடி வந்துச்சுன்னா டிவைட் பை டி போட்டுருங்க. இப்ப ரேட் ஆஃப் ஒர்க் டன் சொல்றேன், அப்ப அதுக்கு என்ன மீனிங்னா ஒர்க் பை டைம். இப்ப ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றேன், அதுக்கு என்ன மீனிங்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ ஒரு டைம் டீல ஆக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம அதுக்கு ரேட் ஆஃப் தட் வேல்யூ தான் எடுத்துக்குவோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் ஒரு பர்டிகுலர் டைம் டீல ஆக்ட் ஆகிறதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம் எடுக்கிறோம். ஸோ அதை எக்ஸ்பிரஷன் வைஸ்ல இப்போ எழுதலாம். ஃபோர்ஸ்னா எஃப் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன, mv மைனஸ் mu.
நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேட்ன்ற வேர்டு வந்துச்சுன்னா mv மைனஸ் mu பை டி. ஸோ இப்போ உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா என்ன சொல்றது அது கிளியராக புரிஞ்சிருக்கும். நியூட்டன் செகண்ட் லா மூலமா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண போறோம். என்ன எக்ஸ்பிரஷன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். அது எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். பை நியூட்டன் செகண்ட் லா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க். நியூட்டன் செகண்ட் லா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அது என்னது, mv மைனஸ் mu பை டி. இப்போ அதில் m காமனாக வெளியெடுத்தா f இஸ் ப்ரொபோஷனல் டு m இன்டு v மைனஸ் u பை டி. ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, பட் ஆக்சலரேஷன் a is equal to v minus u by t. அப்ப இந்த இடத்துல v minus u by t க்கு என்ன போடலாம், a போடலாமா? அப்ப f is proportional to ma. நம்ம proportionality symbol eliminate பண்ண என்ன போடணும், கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுமா? அப்ப என்ன பண்ணும், f is equal to kma. நான் k என்ற ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன். k என்னது, k is constant of proportionality. ஆனா நியூட்டன் செகண்ட் லால k வேல்யூ ஆல்வேஸ் 1. so when k is equal to 1, f is equal to ma. so நம்ம நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி ஃபோர்ஸ்க்கு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன். ஸோ ஹோப் பீப்புள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா, அதோட டெரிவேஷன் எல்லாமே கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் வந்து இமெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.